இயேசு உங்களை நேசிக்கிறார். பிரியமானவர்களே, இந்த நாளில் ஆண்டவர் நம்மளோடு பேசும்படியாய் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை கூட வாசித்து ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய காரியத்தை பார்ப்போம். அது மத்தேயுவின் புஸ்தகம் 23வது அதிகாரம் 13வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது: மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! மனுஷர் பிரவேசியாதபடி பரலோக ராஜ்யத்தை பூட்டி போடுகிறீர்கள். நீங்களும் அதில் பிரவேசிப்பதில்லை, பிரவேசிக்க போகிறவரையும் பிரவேசிக்க விடுகிறது இல்லை. வேதபாரகரே, பரிசேயரே, ஆண்டவர் சொல்றாரு. சபையில் இருக்கக்கூடிய மூப்பர்கள், பரிசேயர், வேதபாரகர், போதகர்கள், இப்படிப்பட்ட ஆட்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்லுகிறார். ஐயா, நீங்க பரலோக ராஜ்யத்துக்குள்ள ஜனங்களை போக விடாதபடிக்கு பூட்டி போட்டு விடுகிறீர்கள். அப்ப என்ன, எப்படி பூட்டி போடுறாங்க? பரலோக ராஜ்யத்துக்குள்ள உள்ள நுழைய விடாதபடி பூட்டி போடுறாங்க. திருச்சபைகள் ஏகமான திருச்சபைகள் இருக்கிறது. பரலோகத்துக்கான வாசலை அவர்களுக்கு திறந்து கொடுக்கிற எத்தனை பரிசேயர், எத்தனை வேதபாரகர்கள், எத்தனை போதகர்கள், எத்தனை திருச்சபை அதிகாரிகள் நாம் அதற்கு பாத்திரராய் இருக்கோம் என்று பார்க்க முடியாது. இந்த வசனம் நம்மளோடு பேசுகிறது. பிரியமான ஆண்டவர் தான் சொல்றார், பரலோக ராஜ்யத்துக்குள் உள்ள நுழைவதற்கு ஒரு சாவி இருக்கிறது. அது உங்களுக்கு தெரியும். அதுக்குள்ள உங்களுடைய ஆத்துமாக்களை, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட உங்களுடைய ஆத்துமாக்களை உள்ளே பிரவேசிக்க விடாதபடிக்கு அதை பூட்டி வைத்திருக்கிறீர்கள். நீங்களும் போகிறது கிடையாது, அவர்களையும் போக விடுவது கிடையாது அப்படின்னு சொல்றாரு. பாருங்க, நீங்கள் அதில் பிரவேசிக்குவதும் இல்லை. ஆண்டவர் சொல்லிட்டார், நீ உள்ள போகவே மாட்டேன் அப்படின்ட்டு. நான் ஊழியம் செஞ்சேன், நான் அற்புதம் செஞ்சேன், அதை செஞ்சேன், இதை செஞ்சேன், யாரை என்ன செஞ்சாலும் உன்னை பற்றி எனக்கு தெரியாது, நீ யாருன்னே தெரியாது அப்படின்னு சொல்லிடுவார். அதான் சொல்றாரு, நீ உள்ளே போகவே மாட்ட. பிரவேசிக்க போகிறவர்களையும், ஐயா, உங்க ஆலயத்தில் இருக்கக்கூடிய மனுஷன் பரலோகத்துக்கு வாஞ்சியோடு இருக்கிற அந்த ஒரு மனிதனை நீங்க உள்ளே பிரவேசிப்பதற்கு விடாதபடி நீங்க என்ன செய்யுங்கன்னா அவனை உள்ள போகாதபடிக்கு அதை அடைத்து வைத்திருக்கிறீங்க. அப்புறம் எதுக்கு உங்களுக்கு ஆலயம்? அதுக்கு உங்களுக்கு எதுக்கு ஒரு மந்தை? 2026 வருடங்கள் ஆகிவிட்டது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்த நோக்கத்தை பறைசாற்றுவதற்கு, மனிதனுடைய பாவத்தை மன்னிப்பதற்காக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார் என்ற நற்செய்தியை நம்முடைய சகோதரர்களுக்கு, நம்முடைய ஆத்மாவுக்கு சொல்லுவதற்கு திராணியற்ற நிலையில் நாம் நின்று கொண்டிருக்கிறோமே. அவர்கள் வாஞ்சியா இருக்கிறார்கள் உள்ளே பிரவேசிப்பதற்கு. ஆனா நீங்க என்ன செய்யலையா? உள்ள விடலையா? ஆண்டவர் யாருக்கு பேசுறான்னு தெரியல. ஒரு மனுஷன் பரலோக ராஜ்யத்துக்கு வாஞ்சியா இருக்கிறப்ப உள்ள போக விடாதபடிக்கு பூட்டி போடுங்க. வசனத்தை அவர்களுக்கு சொல்றது கிடையாது. ஏன்? பரலோக ராஜ்யத்துக்குள்ள உள்ள நுழைவதற்கு இதெல்லாம் காரியம், இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும்? அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும். இல்ல, கற்றுக் கொடுக்க கூடியவர்களினால அவர்களுக்கு என்ன செய்யணும்? வாசலை திறந்து கொடுக்கணும். நீங்களும் போக மாட்டீங்க, அவங்களையும் போக விட மாட்டோம் என்று சொல்லி பூட்டி போட்டுறீங்க. ஒருவேளை ஆண்டவர் எத்தனை பேர் உள்ளத்துல பேசுறான்னு தெரியாது. ஆண்டவர் ஒருவேளை உங்களோடு பேசினாருன்னா, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஆத்துமாக்களை பாதுகாப்பதற்கு, மந்தையை பாதுகாப்பதற்கு, மந்தை அந்த உலகத்துல பாதுகாப்பதற்கு இல்ல, பரலோகத்துக்குள்ள உள்ள நுழைவதற்கான அந்த திறவுகோலை அடைத்து வைத்திருக்கிறீர்களே, அதை திறந்து விடுங்க. கொஞ்சம் உங்களால பேச முடியல அப்படின்னா அவர்களுக்கு போதிக்கக்கூடிய நல்ல போதகர்களை உள்ளே அனுப்பி அவர்களுக்கு கற்றுக் கொடுங்க. அவர்களை தடை பண்ணாதீர்கள். உள்ளே பிரவேசிப்பதற்கு தடையா இருக்காதீங்க. நீங்க தடையா இருந்தீங்க அப்படின்னு சொன்னா, மற்றொரு வசனம் சொல்லுகிறது, இடரலா இருக்கிற மனுஷன், கர்த்தருடைய நாமத்தை அறிய விடாதபடிக்கு ஒருத்தன் தடையா இருக்கிறானா, ரட்சிக்க கூடாது விடாதபடி தடையா இருக்கிறானா, அவனை தூக்கி கடல்ல போடு அப்படின்றார் ஆண்டவர். எந்திர கல்ல கழுத்தல் கட்டி என்னச்சு? கடல்ல போட்டு, மற்றவங்களுக்கு இடரலா இருக்கிறாவே அப்படின்றார். எதுக்காண்டி இடரல்னா, பரலோக ராஜ்யத்துக்குள்ள வருவதற்கு அவன் இடரலா இருக்கிறானா? அப்ப நம்ம பெரிய பெரிய ஸ்தாபனங்களை வைத்திருக்கிறோம், ஆனா மனிதர்களை அங்கே உட்பிரவேசிக்க விடாதபடி தடை பண்ணுகிறோம் என்று ஆண்டவர் உங்களோடு தான் பேசுறார். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆத்மாக்களை குறித்து ஒரு நாள் கணக்கு கேட்கும் பொழுது
ஏன் பூமியில் நான் கொஞ்ச நாள் வாழ்வேன், 100 வயசு வாழ்வேன், 80 வயசு வாழ்வேன், அதுக்கப்புறம் என்ன நடக்கும் யாருக்குன்னா அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா அதில் ஒரு பிரயோஜனம் இல்லை. ஏன்னா அவங்கள ஒன்றுமே செய்ய முடியாது. ஆனால் ஆண்டவரை அறிந்து கொண்டு இந்த வேத புத்தகத்தை வாசிக்கும் பொழுது மாயக்காரராகிய அப்படின்றாங்க, மாயக்காரராகிய வேதபாரகரே, நீங்க உலகத்துல மாயம் பண்ணி கொண்டு இருக்கிறீங்க, உங்களுக்கு ஐயோ. ஐயோ என்றால் என்ன நமக்கு என்னெல்லாம் தெரியும். அதுக்கு நம்ம கற்றுக் கொடுக்க வேண்டிய ஒரு பாடம் தேவையில்லை. வேதபாரகரே, பரிசேயரே, மாயக்காரர வேதபாரகரே, மாயக்காரராக பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ. எத்தனை பேர் பரலோக ராஜ்யத்துக்குள்ள ஜனங்களை உள்ள வரவிடாதபடிக்கு பூட்டி வைத்திருக்கிறோம். ஆனா பெருமை பாராட்டி கொண்டு அப்படி அப்படின்னு ஆண்டவருக்கு விருப்பமில்லாத காரியத்தை செய்கிற எல்லா இடத்திலையும் எப்படி ஆண்டவருடைய நாம மகிமைப்படும், எப்படி ஜனங்கள் பரலோக ராஜ்யத்துக்குள்ள நுழைவதற்கு அவங்களுக்கு தெரியும். பூட்டி சாவியை நீங்க வச்சுக்கிட்டீங்கல்ல, அவங்க போகவும் விட மாட்டேன்றீங்க, நீங்க போக மாட்டீங்க அப்படின்ட்டாரு, அவங்களையும் போக விட மாட்டேனீங்க அப்படின்னாரு. ஆனா இந்த முன் சொல்லப்பட்ட இந்த வசனம் உங்களுக்கு ஐயோ, இதிலிருந்து தப்பித்துக் கொள்கிற மனிதன் பாக்கியவான். இயேசு கிறிஸ்துவின் கிருபை இருக்கிற வரையிலும் இந்த வசனத்தை மாற்றுவதற்கு, அந்த ஆண்டவர் சொன்ன ஐயோ என்ற வார்த்தையை மாற்றுவதற்கு அவர் உங்களுக்கே அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். எப்படிப்பட்ட பாவியாக இருந்தாலும், எப்படிப்பட்ட ஒரு மனுஷனாக இருந்தாலும், அந்த மனிதன் தேவ சமூகத்தில் நோக்கி அப்பா பிதாவே என்று கூப்பிடும் பொழுது அந்த மனிதனுக்கு பாவ மன்னிப்பு நிச்சயத்தை கொடுத்து அவர் வருகைக்கு முன்பாக தான் இது கிருபை. ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் கிருபை இருக்குமான்னு சொல்லி எப்ப இயேசு கிறிஸ்து வருவாரு அதையே நம்ம சொல்றது கிடையாது. கடைசி காலத்தில் இருக்கிறோம் அப்படின்றதை யாரும் சொல்லவே மாட்டோம். ஆனா நான் டாக்டரேட் வெளிநாட்டில் போய் படிக்கிறாங்க, அங்க படிக்கிறாங்க, எத்தனையோ படிக்கிறாங்க. ஆண்டவர் 12 அப்போஸ்தலரை தேர்ந்தெடுத்தது எப்படி தேர்ந்தெடுத்தார்? கடல்ல மீன் பிடித்துக்கிட்டு இருந்த பேதுருவையும் யாக்கோபையும் அந்திரேயாவையும் அழைத்து கொண்டு வந்து நீங்க மனிதர்களை பிடிக்கிறவர்களாய் மாத்துவீங்க அப்படின்னு சொன்னார். ஐயா, நீங்க படித்த படிப்பு எதற்கு? உங்களை பெரிய பெரிய படிப்பாய் எல்லா படிப்புகளையும் ஆண்டவர் படிக்க வைத்திருக்கிறாரே, எதுக்கு போய் படிச்சீங்க? ஒரு டீச்சர்கிட்ட ஒரு 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 படிப்பை கேட்பதற்கு எபிரேய பாஷை அதை குறித்ததான காரியத்தை எங்களுக்கு ஒரு கிளாஸ் எடுத்தார் ஒருத்தர். அவர் கமாலியலின் பாதத்தண்டையில படித்த அவர்கள் அண்டையில் வந்த அவர் சொல்றாரு, வந்த அவங்ககிட்ட இருந்து நான் அப்படியே படிச்சுட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி அவர் பேசும்போது என்ன சொன்னா அழுதுகிட்டே பேசுவார். டீச்சர், தியாலஜி டீச்சர், இந்த எபிரேய குறித்து எடுக்கக்கூடிய ஒரு டீச்சர். என்ன அவர் ஒரு டயக்ராம் போடுவார், எங்க சுத்தினாலும் சிலுவை இல்லாதபடி ஒன்றும் கிடையாது. சிலுவை, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும், எல்லா உலகம் முழுவதும் எங்க சுத்தினாலும் இந்த சிலுவை தான் அப்படின்னு சொல்லுவார். அவரும் படிச்சிருக்காரு. அவர் இருதயத்தில் எப்பவுமே கண்ணில் தண்ணி வந்துகிட்டே இருக்கிறத பார்க்க முடியும். நான் படித்த படிப்பு, ஐயோ நான் எபிரேய மொழி படிச்சிருக்கேன், லத்தீன் மொழி படிச்சிருக்கேன், எதுக்கு? பெருமைக்காகவா? இல்லை வாங்கி நம்ம கொண்டு போய் ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கிறதுக்கா? அது குறிப்பிட்ட காலம் எதுவும் உதவாதே. நீங்க கற்றுக்கொண்டதை மற்றவர்களுக்கு நீங்க எப்படியாவது போதித்து விட வேண்டும் என்பது தானே. தமிழ் பேசுகிறவர்கிட்ட போய் நீங்க ஆங்கிலத்தில் பேசுவதில் என்ன பிரயோஜனம்? எனக்கு இங்கிலீஷ் தெரியும் அப்படின்றதுக்காண்டியா? இல்லை இல்லை, அந்நிய பாஷை வேற, உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துவது வேற. எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கணும் பாருங்க. ஜனங்களை பிரவேசிக்க விடாதபடி தடை பண்ணுகிறோமா? பரலோகத்துக்குள்ள பிரவேசிக்க விடாதபடி யார் தடை பண்ணுகிறோம்? ஒருவேளை என் அன்பு சகோதரனே சகோதரியே, உங்கள் நிமித்தம் யாராவது பரலோகத்துக்கு தடையா இருக்கிறாங்களா அப்படின்னா அதை மாற்றிக்கொள்ளுங்க. ஆண்டவருடைய காரியத்தில் விளையாடாதீங்க. பரலோகத்துக்கு ஏற்ற காரியங்களை அவருக்கு சொல்லி கொடுத்துருங்க, அதை அவங்க பிடிச்சுக்குவாங்க. ஒருவேளை உங்களுக்கு சொல்லுவதற்கு திராணி இருக்கும்போது அவருக்கு சொல்லாதபடி விட்டு விட்டீர்களானால், உங்களால மேலே ஏறி உங்களுக்கு ஒரு 1000 பேர் உட்கார்ந்துருக்காங்க, உங்களை நீங்க பேசுறதை கேட்கறதுக்கு அப்பாவி போல கன்னத்துல கையை வச்சுட்டு உட்கார்ந்துருக்காங்க, அங்க போய் வீண் கதைகளை சொல்லிவிடாதபடிக்கு
இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும் என்ற வார்த்தையை சொல்லி பரலோகத்துக்கு அவரே வாசல் என்று சொல்லுவதை நீங்க சொல்லிட்டீங்க அப்படின்னா ஆண்டவர் மகிமைப்படுவார். அதை சொல்லல, சும்மா வேற ஏதோ அப்படியே பாரம்பரியம் என்று கடந்து செல்வோமையினால் தேவ சமூகத்தில் போய் ஒரு நாள் நிற்க வேண்டியது வரும். பிரியமானவர்களே, ஆண்டவர்களோடு பேசினார்னா அதிலிருந்து தங்களை மாற்றிக்கொள்ளும்படி ஆண்டவர் விரும்புகிறார். கண்களை மூடுவோம், செபிப்போம். அன்பின் தகப்பனே, பரலோகத்துக்கு பிரவேசிக்கிறவர்களை நாங்கள் தடை பண்ணாதபடிக்கு அவர்களுக்கு வழிகாட்டிகளாக இருக்க எங்களை உதவி செய். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.